இன்றைக்கி ரசமலாய் செய்யலான்னு இருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ரசமலாய் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த 1 லிட்டர் பாலில் ஒரு 300 ml மட்டும் நான் தனியாக ரசமலாய்க்கு நான் எடுத்து தனியாக காய்ச்சிறேன். பாருங்கள், இதுமாதிரி தனியாக எடுத்து ஒரு 300 ml மட்டும் நான் தனியாக காய்ச்சிக்கிறேன். மீதுள்ள 700 ml பாலை நான் தனியாக எடுத்து அதை அடுப்பில் வச்சு நுர வர வரைக்கும் காய்ச்சிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முழு எலுமிச்சை பழத்தையும் நான் புழிஞ்சு தனியாக சாறு எடுத்துக்கினேன். அது அந்த பாலை நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாலை மிக்ஸ் பண்ணால் திரிஞ்சு வரத்துக்காக நான் பாலை மிக்ஸ் பண்ணுறேன். இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நுர வந்த பிறகு பால் நுர வந்த பிறகு நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பால் தனியாக மலாய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது போல் திரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டுறதை வச்சு நான் திரிஞ்சு வந்த பாலை இதில் ஊற்றி வடிகட்டிக்கிறேன். இது போல் நான் தனியாக வடிகட்டி அதில் ஒரு அந்த லெமன் வாசனை போகிற வரைக்கும் நான் தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன். லெமன் வாசனை நம்மளுக்கு வரும், அதனால் நான் பச்சை தண்ணி ஊற்றி 2 வாட்டி அலசிக்கிறேன். இது ஒரு வெள்ளை துணியில் போட்டுனால அதில் மீதி உள்ள தண்ணியும் நம்ம டைட்டாக பிழிஞ்சு எடுத்துடணும். அதில் உள்ள தண்ணியை நம்ம டைட்டாக எல்லாம் தண்ணியை வடிஞ்ச பிறகு ஒரு பாத்திரத்தை தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஜீரா காசணும். இந்த ரசமலாய்க்கு நான் ஜீரா காசத்துக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வைக்கிறேன். அது நல்லா கொதித்து வரட்டும். 300 ml பாலெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கேன். அதில் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். என்னால் குங்குமப்பூ இல்லை, அதனால் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். பார்த்தா கடையில் உள்ள ரசமலாய் போலவே கலரு லெமன் கலர் அழகாக வந்திருக்கு. அதனால் நான் பாலை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த டைம் நான் அந்த ட்ரையான மலாய் ஏற்றுனா ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, புட்டு மாதிரி. இது அப்படியே உதிராக இருக்கும். இது நம்ம நல்லா கைவிடாமல் பிசைஞ்சுக்கணும். சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு நான் 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 2 கப்பு சர்க்கரை ரசமலாய்க்கு சரியாக இருக்கும். அதை நான் பாகு காய்ச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த ரசமலாய்க்கான இந்த தட்டி போடுற இந்த மலாயை நான் நல்லா கைவிடாமல் தட்டில் போட்டு நல்லா அது வெடிப்பு வராத அளவுக்கு நல்லா பிசையணும். அதை நான் தட்டில் போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு நான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் தனியாக வச்சுருக்கேன். பக்கத்தில் நான் 300 ml பால்லையும் சர்க்கரையும் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். அதோட பாதாம் பிஸ்தா பொடியை நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ரசமலாயை தட்டி நல்லா இதுமாரி வடை மாரி வச்சுருக்கேன். பாருங்கள், வடை மாரி அழகாக ரவுண்டாக தட்டியிருக்கேன். வடிப்பு கிடிப்பு எதுவுமே வரல. நான் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு நெய் விட்டு தட்டி வச்சுருக்கேன். வடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் ஜீராவில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஜீராலே நான் 10 நிமிஷம் எல்லாத்தையும் போட்டு எல்லா தட்டத்தையும் போட்டு வேக வைக்கிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு நான் இறக்கி வச்சுட்டு இந்த ஜீராலேருந்து தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஜீரா கூட வேறு ஸ்வீட்டுக்கு நம்ம இந்த ஜீரா யூஸ் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜீராலே நல்லா வெந்ததுனால நல்லா உப்பி பெருசாக வந்திருக்கு பாருங்கள். திக்காக காய்ச்சி இறக்கி வச்சுருந்த ரசமலாயில் இது நான் இந்த தட்டையில் நான் சேர்த்துக்கிறேன். ஜீராலேருந்து காய்ச்சி தனியாக இறக்கி வச்சுருந்த தட்டையில் நான் ரசமலாவே சேர்த்துக்கிறேன். இது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டலாம். ரசமலாயில் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரசமலாய் நல்லா ஊறிருக்கா பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ரசமலாய் பாருங்கள், குட்டி இட்லி பாலை முக்கி ஊற வச்சான் போலேயே இருக்குது. பார்க்கறதுக்கு ஸ்வீட் கலர் ஸ்வீட் மாதிரியே இருக்குது. இந்த ரசமலாய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னா எப்படியோ 500 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும். இது நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருமே
நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக வந்திருக்கு. இதுமாதிரி டேஸ்ட்டு கடையில் கூட இருக்காது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.